அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் இந்த மயில்வாகனபுரம் கொழுந்துப்புலவு பிரமந்தனாறு கிராமத்தில் நாங்கள் 50 முதியோர்களுக்காக 3000 ரூபா பெறுமதியான உலருணவுப் பொதிகளை வழங்குகின்றோம். இப்போது தெரியும் உங்களுக்கு, இந்த மழை வெள்ளம் மாறி காலங்களால் தொழில் செய்ய முடியாத இந்த முதியோர்களுக்கு தான் நாங்கள் இந்த உலருணவுப் பொதிகளை வழங்க முன்வந்திருக்கின்றோம். எங்களோட சதுரீச்சர் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தவா இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுகிற முதியோராக. அப்போ அதில் கொஞ்சம் உலருணவு தர சொல்லி, அப்போ டீச்சர் கேட்டதுக்கு நாங்கள் நாங்கள் இந்த உலருணவு நாங்கள் கூடுதலாக இப்போ எல்லா இடங்களையும் உலருணவு பொதி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். டீச்சர்னு சொன்னால் தங்கட கிராமத்திலேயே முதியோராக இருக்கணும், அவங்களுக்கும் தர சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த 50 முதியோர்களுக்கு 3000 ரூபா, ஒவ்வொருத்தருக்கு 3000 ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகள். இந்த உலருணவு பொதிகளை எங்களுக்கு தொடர்ச்சியான நன்கொடையாளர் நோர்வே நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சங்கரப்பிள்ளை சுகந்தன் அவர்கள் தான் இவர்களுக்கு கொடுக்க சொல்லி 1.5 லட்சம் ரூபா காசு அனுப்பி இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு 3000 ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகளை வழங்குமாறு சொல்லியிருந்தார். அதற்கமைவாக நாங்கள் இன்றைக்கு இந்த 50 முதியோர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். எனவே இந்த உதவியை செய்த சங்கரப்பிள்ளை சுகந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருமாள் கருப்பையா வாங்க வாங்க. ஆமா, கரண்ட் போட்டோம். நீங்கள் என்ன பேர்? ராமலிங்கம் சோமா, குப்பன் சுப்பையா, அந்த சின்னையா கிருஷ்ணசாமி வாங்க, அந்த கருப்பையா சுப்பிரமணியம் வாங்க, கருப்பையா சுப்பிரமணியம். கிருஷ்ணசாமியா நீங்க? சுப்பிரமணியம் வாங்க, வேறுக்கும் கொடுங்க. 5 பேர் சரியே. எல்லாம் வல்ல பரம்பொருளின் பாதார விந்தங்களை வணங்கி அனைவருக்கும் முதல் கண்ணது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே எல்லை கிராமமாகிய பிரமந்தனாறு கிராம சேவர் பிரிவுக்கு உட்பட்ட கிராமமாகிய கொழுந்துப்புலவு, மயில்வாகனபுரம், பிரமந்தனாறு இந்த 3 கிராம பெயர்களை கொண்ட இடத்திலிருந்து 50 முதியோர்களை தெரிவு செய்து இன்றைய தினம் இந்த மாரிகால சூழ்நிலையினை முன்னிட்டு நாங்கள் அந்த வேலை இல்லாத ஒரு கஷ்டத்திலே இருக்கின்ற குடும்பங்களுக்கான உலருணவு பொதிகளை வழங்குமாறு நான் திவ்யன் சாரோடாக கேட்டிருந்தேன். எனவே அதற்கு அமைவாக இன்றைய தினம் எங்களோட மயில்வாகனபுரம் கிராமத்திலே வழங்கக்கூடியதாக இதனை ஒழுங்கமைத்து தந்த திவ்யன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நோர்வே சங்கரப்பிள்ளை சுகந்தன் அவர்கள் இந்த உதவியினை எமக்காக செய்திருக்கின்றார். ரூபா 1.5 லட்சம் ரூபா பெறுமதியாக, தலா 3000 வீதம் 1.5 லட்சம் ரூபா பெறுமதியாக இந்த உலருணவு பொதிகளை வழங்கி இருக்கின்றார். எனவே அவரும் அவரது குடும்பமும் சீரும் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திப்பதோடு அனைவரும் சேர்ந்து இவ்வாறான உதவிகள் புலம்பெயர் நாட்டிலிருந்து நிறைய உதவிகளை எமது கிராமத்திற்கு நான் எங்களுடைய திவ்யன் சார் முகவர் ஊடாக நான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். எனவே இந்த சங்கரப்பிள்ளை சுகந்தன் குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளதோடு, அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து எல்லாம் வல்ல பரம்பொருள் அவருக்கு நிறைவான ஒரு வாழ்வை அளிக்க வேண்டும் என்று கூறி இந்த நேரத்திலே நான் விடைபெறுகின்றேன். நன்றி. சரி, அடுத்த ராசையா செல்லம்மா வாங்கோ. செல்லம்மா நீங்கள் தானே? வாங்க வாங்க. அடுத்த மாரியம்மா, சிதம்பரப்புல மாரியம்மா வாங்கோ. முத்துசாமி நவரட்னம் வாங்கோ, வாங்கிட்டு போங்க. முத்துசாமி நவரட்னம் வாங்க ஐயா. சாமிநாதன் ஆறுமுகம், அந்த முத்தையா பாக்கியம், ராசையா, ஹலோ ராசையா அண்ணம்மா, ஹலோ உள்ள சவுந்தலாதேவி, சந்திராதேவி, பேனும் கூட கையில இருக்கு. வேலு காமாட்சி, இந்த பேர் கூப்பிட அப்ளை பண்ண வாங்குங்க போய். நடேசன் வள்ளியம்மா, ராமலிங்கம் சுலோத்தம்மா, செங்கம்மா வாங்குங்கம்மா. அப்படியே பிடிங்க.
நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தொடர்ச்சியான நன்கொடையாளர் நோர்வ நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுகந்தன் சங்கரப்பிள்ளை அவர்களுடைய நிதி அன்பளிப்பில் நாங்கள் இன்றைக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டம் பிரமந்தனாறு மயில்வாகனபுரம் கொழுந்துப்புலவு கிராமத்தைச் சேர்ந்த 50 முதியோர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா 3000 ரூபாய் பெறுமதியான உலர்ணவு பொதிகளை நாங்கள் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த உதவிகளை செய்த சுகந்தன் சங்கரப்பிள்ளை அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் ஒவ்வொரு முதியவர்களும் தனியத்தான் தாங்கள் உழைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடம் மிகவும் ஒரு கஷ்டப்படுகின்ற மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடம். அப்போ இவர்களுக்கு நாங்கள் இந்த இன்றைக்கு கொடுத்திருந்த இந்த 3000 ரூபாய் பெறுமதியான உலருணவுண்டை வழங்கியிருக்கின்றோம். அவர்களுக்கு மிகவும் அது பெறுமதியானதாக அமையும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த உதவியை தொடர்ச்சியாக எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற சுகந்தன் சங்கரப்பிள்ளை அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.